வணக்கம் என் நண்பு சொந்தங்களே. இந்த இடத்த வாங்கும்போது காலியாக இருந்தது. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு திட்டமிட்டு இருந்தோம். 20 வருஷம் ஆச்சு இந்த இடத்த வாங்கி. இப்போ மரங்களே இல்லை. இப்போ உயிர் வேலி வச்சோம். ஃபஸ்ட்டு உயிர் வேலி வச்சுட்டு எங்கே வீடு கட்ட போகிறோம், எங்கே மரங்கள்லாம் வரணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வாசலில் ஒரு பொங்க மரம், ஒரு வேப்ப மரம், அதுக்கப்புறம் ஒரு பழைய கிணறு இருந்து துந்து போய் இருந்தது. அதையும் தூர் வாரிட்டோம். இந்த கிணறு தான் பார்க்குறது நீங்கள். தூர் வாரி அந்த தண்ணியை எடுத்து அந்த கிணத்து தண்ணியை எடுத்துகிட்டு அந்த வீட்டை உருவாக்கணும். 5 வருஷம் ஆச்சு இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு. இப்போ மரங்களும் அதே போல் வளர்ந்து வந்திருந்தது. நாங்கள் வீடு கட்டி முடிஞ்சோம். எங்களுக்கு நாங்கள் வச்ச தென்னம்பிள்ளை எங்களுக்கு இளநீர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு, சுற்றிலும் மரங்கள் தான் வளர்த்துருக்கோம். எங்கள் பக்கத்து கொல்லை எல்லாமே வந்து மரங்கள் தான் இருக்குது. நிறைய மரங்களை வளர்த்து தான் நாங்கள் சென்டரில் திட்டமிட்டு வீட்டை கட்டி வாழ்கிறோம். அப்போ கூட வெயில் தாங்க முடியல, எங்களுக்கு இரவில் உறங்க முடியல. ஜன்னல்லாம் திறந்து விட்டு தான் தூங்குகிறோம். அப்போ கூட உறங்க முடியல. சென்னையில் இப்போ ஒரு வீடு கட்டணுன்னா இருக்கிற மரத்தை வெட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, கிணத்தை மூட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மரங்கள் ரொம்ப முக்கியம் நம்ம ஜென்ரேஷனுக்கு. நீங்கள் மரத்தை காவந்து பண்ணுங்கள். நன்றி நண்பர் சொந்தங்களே.